இருக்காங்க. எப்படி இருக்காங்க? நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். இப்ப கொஞ்சம் ஓகேவா தான் இருக்காங்க. காப்பி குடிக்கிறியா? போடவா? பால் காஞ்சிருச்சு. இல்ல நானே போட்டுக்கிறேன். இட்லி மட்டும் அவிச்சு சாம்பார் வைக்கலான் இருக்கேன். போதும் தானே, இல்ல வேற ஏதாவது வேணுமா? போதும்க்கா, அதே செஞ்சிடுங்க. நான் ஏதாச்சும் பண்ணணும்னா சொல்லுங்க, பண்றேன். முதல்ல நீ காப்பியை போட்டு குடி. சரி. இப்ப மீனா, இப்ப ராஜி ராஜி இதோ வரேன் மாமா. ஆஃப் பண்ணிட்டு வா. ஒரு நிமிஷம். மாமா சொல்லுங்க ஏப்பா, மாமா. கூப்பிட்டா யாராவது ஒரு ஆள் வருவீங்கன்னு பார்த்தா 2 பேர் வந்து நிக்கிறிய. எப்ப மீனா, மொத்தம் என்ன தூங்கி இருக்காள? எழுந்துட்டாக, ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எடுக்கட்டும். சரிப்பா, நானும் ஜரவனும் கடை கிளம்புறேன். என்ன மாமா இம்பிட்டு சீக்கிரமா கிளம்புறீங்க? மாமா இன்னும் நான் சமையலவே முடிக்கல. ஆடா பரவாயில்ல, விடுப்பா. இல்லை அப்பா, என் பேக் எடுத்துட்டு வாடா. சரிப்பா. மா, எப்படிமா இருக்க? ஏன் கோமதி, உடம்பு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? சரி, போய் ரெஸ்ட் எடு. அப்புறம் எப்ப மீனா, சும்மா சமைச்சுக்கிட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு கிடக்காதீங்க. இவளுக்கு தான் ஹோட்டலில் சாப்பிட கொடுக்க கூடாதுல்ல. இவளுக்கு மட்டும் ஏதாவது சமைச்சு கொடுங்க. பாக்கி எல்லாத்துக்கும் ஹோட்டலில் வாங்கிக்கலாம். பரவாயில்ல மாமா, நாங்க பாத்துக்கிறோம். இப்ப எப்படிமா இருக்கு? போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? போமா, கொஞ்ச நேரம் போய் தூங்கு. மா, ரூம்ல என்னமா கட்டில் முழுக்க பேக் பர்செல்லாம் எடுத்து வச்சிருக்க? ஏன்பா, அரிசி எங்க? அரிசியும் அம்மாச்சியும் கொல்லப்புறத்துல இருக்காங்க. ஏமா, கதிர் எங்க? வண்டி கழுவிட்டு இருக்காங்க. சரி, நீ போய் அவனை வர சொல்லு. மீனா, நீ போய் அம்மாவையும் அரிசியும் வர சொல்லு. எதுக்கத்த எல்லாரையும் கூப்பிடுறீங்க? போய் கூட்டிட்டு வான்னு சொல்றேன். போமா, நீயும் போ. ஏங்க, கிளம்பிடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். என்னடா தெரியலப்பா. ஏமீனா, என்ன விஷயம்? என்னன்னே தெரியல அப்பதான். பின்னாடி பையனை தூக்கி வந்துருக்கு, என்ன விஷயம்? அத்த, என்ன இவ்ளோ சாவி எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க? இது வீட்டோட மெயின் கதவோட சாவி. எல்லா ரூம் சாவியோட கொத்து. இது கொல்லப்புறத்து கதவு சாவி. இது சரவண ரூம்ல இருக்கிற பீரோ சாவி. இது செந்தில் ரூமோடது. டேய், இது உன்னோட பீரோ சாவி. பெரிய லாக்கர் சாவி, பெரிய பீரோ சாவி இதுல இருக்கு. எல்லா சாவியும் இங்க இருக்கு. எங்க இது வீட்டு பத்திரம், அப்புறம் கடை பத்திரம், நில பத்திரம், அப்புறம் வயலோட பத்திரம்,
எல்லாம் இதுல இருக்கு. நீங்க கொடுத்த முக்கியமான பத்திரம் எல்லாம் இதுல இருக்கு. இந்தாங்க, லாக்கர்ல வச்சது போக வீட்டுல வச்சிருக்கிற நகை, ஆத்திர அவசரத்துக்கு போடுறது, ஏமா எல்லாம் இங்கதான் இருக்கு. இதுல 4,34,000 இருக்குங்க. பேங்க் பாஸ்புக், ஏடிஎம் கார்டு எல்லாமே இந்த பேக்ல இருக்கு. ஏய், நான் பாட்டி சவனேன்னு கடைக்கிழமை இல்லைன்னு சொல்லி இப்ப எதுக்கு இதை பூரா காலில் காமிச்சு என்னென்னமோ சொல்லிக்கிருக்க? ஏமா, உனக்கு உடம்புக்கு மறுபடியும் ஏதாவது ஆகும்னு நினைச்சிட்டியா? அப்படி ஆயிடுச்சுன்னா எது எது எங்கெங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாம போயிடுன்னு பயந்துட்டியா? இத பாருமா, உனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. என்ன பாரு, இங்க பாரு, நான் கல்லு மாதிரி இருக்கேன்ல, இன்னும் நீ பல ஆண்டு நல்லா இருப்படா. மா, எனக்கு அந்த பயம் எல்லாம் இல்லம்மா. இம்பட்டு நாளா இந்த வீட்டோட பொறுப்பை நான் பாத்துக்கிட்டேன். இனிமே இந்த வீட்டோட பொறுப்பு எனக்கு எதுக்கு? எல்லாத்தையும் இவங்க எல்லாரும் பாத்துக்கிட்டோம். எது எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியட்டுமே. எல்லாத்தையும் இவங்க எல்லாரும் பாத்துக்கிட்டோம். எது எங்கெங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியட்டுமே. மா, நேத்து நான் பேசினதை நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிட்டியா? நான் எதையும் தப்பா நினைக்கல, யாரையுமே தப்பாவும் நினைக்கல. என்னோட பொறுப்புகளை நான் எல்லாரும் முன்னாடியும் ஒப்படைச்சிட்டேன். நான் கிளம்புறேம்மா. ஏய், கிளம்புறேன்றியா? எங்க கிளம்புற? சொல்லுமா, எங்கம்மா போற? டேய், எங்கயோ போறேன்டா. என்னம்மா, கோயிலுக்கு ஏதாவது போறியா? இல்ல, நான் வீட்டை விட்டே போறேன். வீட்டு ஐயோ, ஏமா, நீ கீழே விழுந்ததுல மண்டையில ஏதாவது அடிபட்டுச்சே? வேற ஏதாவது? இப்படி வீட்டை விட்டு போறேன்னு கண்ணபடி உளறிட்டு இருக்க. மா, சும்மா ஏதோ லூசு தரமா பேசாத. அதெல்லாம் ஒண்ணும் அடிபடல. சொல்ல போனா இப்பதான் நான் தெளிவாவே பேசுறேன். ஆ? நான் போறேன். மா, என்னம்மா போறேன்னு சொன்னா எங்கம்மா போவ? டேய், இப்ப எதுக்கு அது உனக்கு? போறேன் தானே சொல்றேன், இப்ப எதுக்கு அது உனக்கு? மா, நீ எங்கம்மா போவ? உனக்கு யாரு தெரியும்? இது பாருங்க, அத பத்தி நீங்க யாருமே யோசிக்க வேண்டாம். என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் போறேன். அத்தை, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க தானே சொன்னீங்க வீட்ல சமைச்சு போடுறது, உங்களை எல்லாம் பத்திரமா பாத்துக்கிறது, இதானே இந்த வீட்ல எனக்கு வேலை. இனிமே என்னால இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது. சமையல காலை வச்சுக்கோங்க, இல்ல நீங்களே சமைச்சுக்கோங்க, உங்க விருப்பம். இதெல்லாம் உங்களையே யாராவது ஒருத்தர் பத்திரமா பாத்துக்கோங்க. மா, உண்மையை சொல்லுமா, நீ கோயிலுக்கு தானே போற? இல்ல கடை தெருவுக்கு எங்கேயாவது போறியா? டேய், என்னடா? ஏமா, நேத்து நாங்க பேசின விதம் உனக்கு பிடிக்கல, அதனால தானே இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்படித்தானமா? ஒன்னால எல்லாம் எங்க யாரையுமே விட்டுட்டு போக முடியாதுமா. அந்த தெருமணம் வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்பி வரத்தையும் போற. ஏமா, வேலைக்கு போற நேரத்துல சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்க? சும்மா இருமா. ஏங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? ஏய், என்னடி நீ? இத பாருங்க, வேற எது எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, சந்தேகமா இருக்குன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். அத்தை, அத்தை, நீங்க என்னத்த சொல்லிட்டு இருக்கீங்க? மா, சும்மா போறேன்னு சொல்லாதம்மா. நீ எல்லாம் எங்கேயும் போக கூடாது. டேய், அது என்னடா, மத்தவங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? கோவம் வந்தா எல்லாரும் கிளம்புறாங்கல்ல, நான் மட்டும் போக கூடாதா? ஏய், என்ன சொல்றியாங்க? நான் கோச்சு போனாலும் எனக்கு போயிட்டு நீங்க கிளம்புறியாங்க? இங்க பாரு, நான் கோச்சுக்கு வீட்டை விட்டு போனேன், அதுக்கு 1000 காரணம் இருக்கு. நீ போற முடிக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு போகணும்ன்ற? அப்போ எனக்கு எந்த காரணமும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? சரி, காரணம் இருக்கிட்டே வச்சுக்கிடுவோம். ஆம்பளை எனக்கு எங்கேயாவது கோச்சுக்கு போனா கோயில் வாசல், தெருவு, பஸ் ஸ்டாண்டு எங்கேயாவது தூங்கி இருப்பான்.
அதே மாதிரி கோச்சு போய் எங்கேயாவது அந்த மாதிரி தூக்கி வர முடியுமா? ஏய், சும்மா நீயா மனசுல ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு போறோம்னு சொல்லி கோவப்படாது. நீ விடு. ஏங்க, உலகத்துல இருக்கிற எல்லாருமே வீடு குடும்பம்னு இருக்காங்களா என்ன? யாருமே இல்லாதவங்க யாரும் வாழறது இல்லையா? மா, நீ யாருமே இல்லாதவ இல்லையேமா. உனக்கு தான் நாங்க எல்லாரும் இருக்கோமே. அத்தை, உங்களுக்கு தான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. இத பாரு, நான் போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா சீரியஸா தான் பேசுறியா? ஆமாண்டி, எனக்கு இந்த வீட்ல இருந்தது போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஒரு மரியாதையும் இல்லாத வீட்ல நான் எதுக்குடி இருக்கணும்? ஏய், உனக்கு என்ன அந்த வீட்டுல மரியாதை இல்ல? சொல்றீ, இந்த வீட்டுல உனக்கு என்ன மரியாதை இல்ல? என்ன மரியாதை கொடுக்காம விட்டாங்க? ஒரு மரியாதையுமே இல்லங்க. ஏய், ஏமா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆ? அம்மா இத பாரு, அமைதியா இரு, நான் கிளம்புறேன். ஏய், ஐயோ, பாத்தீங்களா? அடுத்த நாடகத்தை ஆரம்பிச்சா வருங்க. இவ்வளவு எனத்த சொல்றது நானு. ஆ?